பண்ணி ஓகே ஆகிட்டுனா ரொம்ப சந்தோஷம். அதுக்கடுத்து கொஞ்சம் தானே அதுலேயே கொஞ்சம் ரீச் பண்ணிடுவேன். இந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டது அதில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய இது இருக்குது. அதுக்கப்புறம் $100 சேர்க்குறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த 4000 மணி நேரம் பெரிய பெரிய சேனலுக்குலாம் ரொம்ப ஈஸி. நம்மளை மாதிரி சின்ன சின்ன சேனல் வச்சு வியூஸ் எல்லாம் போகாமல் கொஞ்சம் கம்மியாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ரொம்பவே கஷ்டம்தான். ஏன்னா அது வந்து ஒரு $100 கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்தான். 2 மாதம் ஆகுதோ 3 மாதம் ஆகுதோ அதெல்லாம் தெரியலை. அதனாலேயே அதுக்கப்புறம் உள்ளது. ஆனால் இந்த ப்ராசஸ் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு இந்த ப்ராசஸ் கரெக்டாக ஓகே ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டாலர் ஏறிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஏற ஏற கொஞ்சம் ஒரு ஆர்வம் வரும். வீடியோஸ் போடுறதுல என்னென்ன நம்ம வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஆர்வம் வரும். பார்ப்போம் எத்தனை நாள், 2-3 நாளைக்குள்ளே தெரியும் எப்படின்னு. இனிமேல் தானே பண்ணணும்னு. ஸ்கூல் போயிட்டு இப்போ தான் பசங்க வந்தாங்க. முன்னாடியே லைவ் போடணுன்னு தான் நினச்சேன். ஸ்கூல் போயிட்டு இப்போ தான் பசங்க வந்தாங்க. 4:30 மணிக்கு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து டீ இருந்துச்சு, சூடு பண்ணி கொடுத்துட்டு மதியம் ஸ்நாக்ஸ் நான் ஸ்கூல்லேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறம் அதையும் கொடுத்துட்டு வீட்டில் உட்கார வச்சுட்டு புக்கு நோட்டை எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். அட்டைலாம் வாங்கியாச்சு. இனிமேல் போய் அட்டை போட்டு கொடுக்கணும். நைட்டுக்கு வந்து இனிமேல் தானே சமைக்கணும், ஏதாவது பண்ணணும். மலைசாரல் உழுவுற மாதிரியே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்பீடாக வைக்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குது. துணி ஒரு 2-3 நாளாக துணி துவைக்கலாம். அவ்வளோ துணியை அள்ளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பாத்திரம் கழுவலை, எந்த வேலையும் பார்க்கல. இனிமேல் தான் லைவை முடிச்சுட்டு தான் எல்லா வேலையும் வீட்டு வேலைகள்லாம் பார்க்கணும். இலை அதிகமாக கொட்டி கிடக்கறனால சாயங்காலமே நான் வாசல்லாம் அதிகமாக பெருக்கிடுவேன். காலைல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைட்டாக வாசல் வந்து பெரிய அதனால் இப்போ நிறைய வேலைகள் இருக்குது. லைவை முடிச்சுட்டு தான் போகணும். லைவ் இன்னைக்கு போட வேணாம்னு தான் நினச்சேன். சரிங்க, தண்ணி வேறு அழகாக பாஞ்சிக்கிட்டு இருக்கா. சரி அப்படியே போயிட்டு கொஞ்சம் நேரம் லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல இங்கிட்டு வந்தேன். ஒரு லைக் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் போடுறது எவ்வளோ பெரிய ஒரு ஹெல்ப். அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதுக்காக தான் லைக் கேட்குறது. லைக்கை மட்டும் போட்டு விடுங்க. போன ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பசங்களாம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மலையில் போய் விளாடுவாங்கம்மா. அப்போ வெயில் ரொம்ப பயங்கரமாக அடிச்சு. கவலைப்படாதீங்க சிஸ்டர். ஓகே. வெயில் வந்து அப்போ ரொம்ப அடிச்சிச்சு. அப்போ வந்து இதில் போய் விளாடுவாங்க. நாங்களும் போவோம். அதில் மலைசாரல் மாதிரி தூரிட்டு இருக்கலாம். ஆனால் என்ன, இது வந்து கிணத்து தண்ணி. போரில் இருந்து கிணத்துக்குள்ளே விழுவும். அப்புறம் வந்து கிணத்துக்குள்ளே விழுகும். கிணத்துலேருந்து இங்கே தண்ணி பாயும். அதனால் கிணத்து தண்ணி வந்து கிண தண்ணி தானே. அதனால் சில பேர் எல்லாருக்குமே ஒத்துக்காது. சளி பிடிச்சிக்கும். பசங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி. அதனால் இதில் குளிக்க மாட்டோம். போர் தண்ணியில் தான் குளிப்போம். இப்போ காற்றடிக்கையும் புகையாக இங்கே வரைக்கும் சாரல். கவலைப்படாதீங்க சிஸ்டர். கவலைலாம் படலப்பா. நீங்கள் சொன்னதுக்கே ரொம்ப நன்றி. மலை தூரல் விழுகிற மாதிரி இருக்கு பாருங்க. கொஞ்சம் கிட்டக்க வச்சோன்னா மழை வந்து தூருக்குள்ள அந்த மாதிரி